தொடங்கலாமா? திருச்சிற்றம்பலம். பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவில்லா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீத்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயள தின் சிலை கை கொண்ட ஓரானை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே. திருச்சிற்றம்பலம். பண்டு அறியாமை பிடித்து விட்டேனே விடாது பற்றி கொண்டு குணவழி விட்டு திருத்தி என் கோதகற்றி உண்டரிகப்பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகம் உண்டோ தன் தமிழ் கோமுத்தி முத்தி வஞ்சாக்கர சத்குருவே கருணை பொழி திருமுகத்தில் திருநேற்று நோதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறையுள்ளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வலத்துறை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எனதுள்ளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உன்னி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அருள்மிகு அங்கேற்கண்ணி சமேத ஆளவாய் சொக்கநாத பெருமான் திருவருளை நினைந்து போற்றுகின்றேன். திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னாரடி கமலங்களை மனமொழிமை ஆகிய முக்கரணங்களால் வணங்கி நிற்கின்றேன். நம்முடைய சைவத்தின் குலதெய்வம், சைவத்தின் வேளம், திருவாவடுதுறை ஆதீன குலதெய்வம் என்றெல்லாம் போற்றப்படுகின்ற நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகளினுடைய சிந்தனையை சிறமேற்கொண்டு தொடர்ந்து அந்த சிந்தனையை நமக்கு சிந்திப்பதற்கு தளம் அமைத்து கொடுத்திருக்கக்கூடிய புனிதர் பேரவை அன்பர்கள், அங்க இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன். இன்றைக்கு நாம மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த கலசை 10 அந்தாதி என்கின்ற அற்புதமான நூலை தொடர் சிந்தனையிலே சிந்தித்து வருகின்றோம். உண்மையிலேயே சைவ சித்தாந்திகளுக்கு, சைவ சித்தாந்தம் பயிலுகின்ற மாணாக்கர்களுக்கு, அன்பர்களுக்கு முனிவர் பெருமானுடைய நூல் மிகப்பெரிய பொக்கிஷமாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே இப்படிப்பட்ட நூல்களை எல்லாம் நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டுவித்திருக்கின்றது. இந்த நூல்களை நாம் சிந்திக்க சிந்திக்க இந்த கலசை என்பது, கலசை என்றால் அது தொட்டிக்கலை என்கின்ற திருத்தலத்தை குறிக்கின்றது. அங்கே சிவகாமி அம்மையுடனாக சோமேஸ்வர பெருமான் எழுந்தருளி அருள்பாலிக்கின்றார். இந்த நூல் சிந்தனையிலே நாம 64 பாடல்கள், 65 பாடல்களை நிறைவு செய்திருக்கின்றோம் இதுவரைக்கும். இதனுடைய பயன் நமக்கு எங்களுடைய மெய்கண்டார் அருள்நெறி மன்றம் சார்பாக ஒரு கிட்டத்தட்ட 53 மாணாக்கர்கள் சென்ற வாரம் தொட்டிக்கலை என்கின்ற திருத்தலத்தை தரிசனம் செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால், இந்த நூல் சிந்தனை நமக்கு எத்தகைய அளவில் பயனை கொடுக்கின்றது என்பதை உண்மையிலேயே நினைக்க நினைக்க வியந்து வியந்து பெருமானுடைய கருணை, முனிவர் பெருமானுடைய வற்றா கருணை, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கருணை, அவருடைய அருள் என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும். என்னென்று சொன்னால், இந்த தொட்டிக்கலை என்கின்ற திருத்தலம் எல்லாம் எங்கே இருக்கின்றது, அது எப்ப நட திறப்பாங்க, இதெல்லாம் ஒரு அரிய செய்தி. அதெல்லாம் ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு கோவில். அந்த கோவில் மட்டும் தனித்து இருக்கின்றது. அங்க சுத்தி எதுவுமே வீடு எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட இந்த திருத்தலத்தில் நாங்க சென்றிருந்த பொழுது எப்படி முனிவர் பெருமான் இந்த இடத்துல சுவாமி அவரை ஆட்கொண்டு இத்தனை நூல்களை இந்த இடத்துல இருந்து அருள்வதற்கு எம்பெருமான் துணையாக இருந்திருக்கின்றார் என்று சொன்னால், பக்கத்துல எதுவுமே கிடையாது. முனிவர் பெருமான் எப்படி இந்த இடத்துல பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு இவ்வளவு நூல்களை இங்க அருளி செய்திருக்கிறான் என்ற வியப்புதான் மேலோங்கி நின்றது. அந்த வகையிலே அந்த திருக்கோவிலுக்கு அருகே
செங்கழுநீர் விநாயகர் நமக்கு தெரியும். முனிவர் பெருமான் விநாயகர் பெருமானுக்கு ஒரு பிள்ளை தமிழ் அமைத்திருக்கின்றார். இதுவே நமக்கு சைவ நூல்களிலே விநாயகருக்கென்று அமைந்த ஒரு பிள்ளை தமிழ். அப்படிப்பட்ட அந்த நூலை, அந்த செங்கழுநீர் விநாயகரை பாட்டுடை பொருளாக கொண்டு முனிவர் பெருமான் அருளி செய்திருக்கின்றார் என்று சொன்னால், அந்த விநாயக பெருமானுடைய அருள் எவ்வாறு இருக்கும்? அந்த திருக்கோவிலுக்கு அருகே, இந்த சோமேஸ்வர் பெருமான் திருக்கோவிலுக்கு அருகே 2 கிலோமீட்டர் தொலைவில் அந்த விநாயகருக்கு என்று தனி திருக்கோவில் அமைந்திருக்கின்றது. அந்த திருக்கோவிலிலும் சென்று தரிசனம் செய்வதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டுவித்தது. இந்த வகையிலே உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த புனிதர் பேரவை அன்பர்களுக்கும், நான் ஏற்கனவே இந்த நூல்களை சிந்தனைக்கு வைத்திருந்த சைவம்.org மூலமாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் சான்றோர்களுக்கும் நன்றி கடன் தான் உண்மையிலே நான் பட்டிருக்கின்றேன். என்னன்னு சொன்னால், இப்படிப்பட்ட தலங்களை எல்லாம் முனிவர் பெருமான் பல நாட்கள் இருந்து நூல் செய்த திருத்தலம் இந்த தொட்டிக்கலை என்ற திருத்தலம். சைவர்களாகிய நாமெல்லாம் சென்று தரிசனம் செய்யக்கூடிய, கட்டாயமாக சென்று தரிசனம் செய்யக்கூடிய அந்த திருத்தலம் மிக அற்புதமாக, அமைதியாக, ஒரு தனி கோவிலாக பிரமித்து நிற்கின்ற கோவிலை பார்க்கின்ற பொழுது முனிவருடைய கருணைதான் அங்க எனக்கு மேலோங்கி நின்றது. அந்த வகையிலே முனிவர் பெருமானுடைய திருவடிகளை வணங்கி இந்த நூலை இன்றைக்கு நாம தொடர் சிந்தனையில 66வது பாடல்ல நாம நிற்கின்றோம். 66வது பாடல். அவமே விளைத்து முழு மூடனாகி அறிவென்பதின்றி அழிவாய் பவமே விளைக்கும் உடல் ஓம்பி என்றும் நரகில் படிந்து துளைவேன். சிவமே விளைவிக்கும் சிவமே விளைக்கும் அடியார் குழாங்களோடு சேரும் நாளும் உளதோ தவமே விளைக்கும் உயர் கோவிருந்த புறமென்னும் சைவ முதலே. இந்த பாடலை தான் நாம சென்ற பதிவுல நிறைவு செய்தோம். எத்தனை ஒரு சிறப்பு பாருங்க இந்த பாடல்ல. இந்த கோயிருந்த புறம் என்கின்ற கலசை தொட்டிக்கலை என்கின்ற திருத்தலத்திற்கு மற்றொரு பெயர் கோவிருந்தபுரம். அந்த கோவிருந்தபுரத்திலே சைவ முதலாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்றார். சைவ முதல் அப்படின்னு முனிவர் பெருமான் எம்பெருமானை காட்டுகின்றார் என்று சொன்னால், தனி முதல்வன் இறைவன் சைவம். அந்த சைவ சமயம் என்ற சைவம் என்ற சொல்லுக்கே சிவம் என்றுதான் பொருள். சிவம், அந்த சைவ சமயம் அப்படின்னா சிவபெருமானை முழுமுதலாக கொண்டிருக்கக்கூடிய சமயம் நம்முடைய சமயம். அதனாலதான் சைவ முதலே அப்படின்னு நமக்கு சொல்றார். சைவ முதலாக இருக்கக்கூடிய பெருமானே, எனக்கு என்ன வேண்டும் என்று ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார் முனிவர் பெருமான். என்ன? சிவமே விளைக்கும் அடியார் குழாங்களோடு சேரும் நாளும் உலகோ. சிவமே விளைக்கும். சிவமே அப்படின்னா சிவபோகமே, சிவ யோகமே, சிவபோகத்தையே விளைவிக்க கூடிய அடியார் கூட்டங்களோடு சேருகின்ற நாள் என்னாலோ. இது நமக்கு அந்த இந்த தன்மை அப்படியே பெரிய புராணத்துல அந்த திருத்தொண்ட தொகை வருவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாற்றிலே பார்க்கும் பொழுது, அந்த விரண்மண்ட நாயனார் அந்த தேவாசிரிய மண்டபத்தில் அடியார் குழாங்களோடு இருக்க முனிவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த அடியார் கூட்டத்தோடு இருக்கக்கூடிய நாள் என்னாலோ என்று வழிபடச் செல்லுகின்றார் என்று பார்க்கின்றோம். அதுபோல இங்க நமக்கு முனிவர் பெருமான் சொல்றார், சிவமே விளைக்கும். ஏனென்று சொன்னால், அடியார்கள் அல்லாதவர்கள் அவமே விளைவிப்பர். இது நமக்கு சிவஞான போதத்துல 12வது நூற்பாவுல மெய்கண்ட தேவநாயனார் மிக அற்புதமாக விளக்கி காட்டி இருக்கின்றார். அடியார்கள் அல்லாதவர்கள் அஞ்ஞான கண்மத்தை நமக்கு செய்ய தூண்டுவார்கள். அஞ்ஞானமே அவர்களால் விளைவது அவமே. சிவமே விளைவிக்க கூடியவர்கள் அடியவர்கள். அதுதான். அதனால சிவ சிந்தனை அல்லாத சிந்தனை எல்லாம் அவமே. அவம்தான், அதெல்லாம் அவம்தான். அதனாலதான் இந்த நம்மளுக்கு மூவர் முதலிகள் எல்லோருமே எம்பெருமானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே, அவரை போற்றாத நாளெல்லாம் போற்றாமல் ஆற்ற நாள் போக்கினனே என்றெல்லாம் பாடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, எம்பெருமானை நினையாத நாளெல்லாம் பிறவா நாள், அவரை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாள், அவருக்கான அந்த தொண்டுகளை செய்யாத நாளெல்லாம் பிறவாத நாள். ஆக மனம், வாக்கு, காயம் இந்த 3 நாள் அவரை
பற்றி பேசுவதும் புகழ்வதும் வாழ்த்துவதும் பாடுவதும் அந்த சிவபுண்ணிய செயல்களை செய்வதும் இப்படிப்பட்ட செயல்கள் மட்டுமே நமக்கு சிவபுண்ணியத்தை சிவத்தை விளைவிக்கக்கூடிய சிவபோகத்தை விளைவிக்கக்கூடிய செயல்கள். அது அந்த அடியார் கூட்டத்தில் இருக்கின்ற பொழுதுதான் அதனை நம்மால் உணர முடியும், செய்ய முடியும், மேன்மேலும் சிவபுண்ணியத்தை விளைவித்துக் கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் சிவபுண்ணியங்கள் தான் சிவ நல்வினை பயன்கள் தான் இறப்பில் தவம் என்று நமக்கு சாத்திரம் கூறுகின்றது. இறப்பில்லாத தவம் அது எடுக்க எடுக்க குறைவில்லாது. இந்த ஆன்மா எம்பெருமானுடைய திருவடியை சென்று சேர்ந்த பிறகும் அந்த சிவ காட்சி நிலைத்திருக்கும் பொருட்டு நமக்கு துணையாக இருக்கக்கூடிய வினைகள் எதுன்னு சொன்னா இப்பொழுது நாம் செய்கின்ற சிவ நல் வினைகள் தான் நமக்கு அங்கிருந்து மீண்டும் வாரா வழி. அந்த மீண்டும் வழுக்காத நிலை அமையணும் அப்படின்னா சிவ நல்வினைகள் தான் நாம செய்ய வேண்டும். அதற்கு இந்த அடியார் குழாங்களோடு இருத்தல் வேண்டும். அப்படிப்பட்ட அந்த அடியார் குழாங்களோடு இருக்கக்கூடிய நாள் என்னாலோ பெருமானே, அப்படிப்பட்ட நாளும் உளதோ, எனக்கு அது கிடைக்குமா என்று ஏங்கி இந்த பாடலை நமக்கு சொல்ற. தவமே விளைவிக்கும் உயர்ந்த தவத்தை மட்டுமே விளைவிக்கக்கூடிய உயர்ந்த அந்த கோவிருந்தபுரம், சிதம்பரநாதர் எழுந்தள்ளி இருக்கக்கூடிய பெருமான் திருத்தலம் கோவிருந்தபுரம். அந்த தலத்திலே சைவ முதல்வனாக எழுந்தள்ளி இருக்கக்கூடிய பெருமானே, அவமே விளைவித்து இப்படி அடியார்கள் அல்லாதவர்களோடு சேர்ந்து அவமே விளைவித்திடாதபடிக்கு இந்த உடலோடு கூடி உடலையே பெரிதென்று நினைந்து அதற்கு ஓம்பி நரகத்தில் துய்ந்து போவதற்கு முன்பாக என்னை நீ ஆட்கொள்வாயாக. ஆட்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அடியார்கள் குலாத்தோடு நீ என்னை சேர்த்து வைப்பாயாக பெருமானே என்று முனிவர் பெருமான் நமக்கு இந்த பாடலிலே கருத்தை வைக்கின்றார். உண்மையிலே அந்த கலசை என்கின்ற திருத்தலத்தில் அடியார் குழாங்களோடு சென்று தரிசனம் செய்வதற்கு எம்பெருமான் கூட்டுவிட்ட திருவருளையும் குருவருளையும் என்ன கைமாறு உளதோ என்றுதான் பாடத் தோன்றுகின்றது. இப்படிப்பட்ட முனிவர் பெருமான் இருக்கக்கூடிய திருத்தலம் சென்று தரிசிப்பதற்கு அப்படின்னா உண்மையிலே முனிவர் பெருமானுடைய கருணை இல்லாம முடியாது. சரி, அடுத்ததாக 67வது பாடல். சைவத்தில் இந்த கலசை 10 அந்தாதி என்கின்ற நூலிலே எப்படி நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதத்துல இதய நூற்பாவாக இதயத்தானமாக இருக்கக்கூடிய நூற்பா எது அப்படின்னா அந்த 8வது நூற்பாவை காட்டுவார்கள். ஏன்னா அங்கதான் குரு வர்றார். அந்த குருநாதர் வருவதற்கான முறைமை அந்த ஆன்மா செய்திருக்கக்கூடிய தவத்தினால் அமைகின்றது. தவத்தினில் உணர்த்த அப்படின்னு அமைது. எனவே அது இதய பாசுரமாக சொல்லப்படுகின்றது. அதுபோல இங்க கலசை 10 அந்தாதி என்கின்ற நூலிலே அந்த 8வது நூற்பாவினுடைய கருத்தை எல்லாம் பொதிந்து இந்த 67வது பாடல்ல முனிவர் பெருமான் வைக்கின்றார். பாடல் பார்க்கலாம். சைவத்தில் சரியாதி 3 தடையின்றி முற்று பருவம் மை வைத்த தீய மலபாகம் நோக்கி வினை ஒப்பு உறுத்தி வழியால் மெய் வைத்த ஞான குருவாகி கதி உய்க்க வல்ல விமலன் செய்தற்று உடுத்த கலசைக்குள் மேவு சிவனாகும் மெய்மை இதுவே. இதுல சைவ இந்த ஒரு பாடல்ல, அதாவது நான் பாடலை இன்னொருக்க சொல்லிடுறேன், ஏன்னா இது மிக முக்கியமான பாடல். இதுல நம்முடைய சாத்திர நூல்கள் மூலமாக சைவ சித்தாந்தத்தின் முத்தாய்ப்பான கருத்துக்கள் அமைந்த அந்த சொற்கள், கலை சொற்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் ஒரே பாடல்ல இதுல அமைத்து காட்டுகிட்டார். அதான் இந்த பாடலுக்குரிய சிறப்பே. இப்ப பொதுவாக நாம அப்படி என்ன அப்படின்னு சிந்தித்து பார்த்தால் சைவ சித்தாந்தம் மட்டுமே நமக்கு உணர்த்துகின்ற சில செய்திகள், மலபரிபாகம், சக்தி நிபாதம், இருவினை ஒப்பு, இதெல்லாம் வந்த காலத்தில் பக்குவமற்ற ஆன்மாவிற்கு இந்த பக்குவம் அடைவதற்கான படிமுறைகள் எதெல்லாம், அப்படி படிமுறைகளில் இருந்து செய்யக்கூடிய தவங்கள் எதெல்லாம், அப்படி தவத்தினால் விளையக்கூடிய பயன்கள் எதெல்லாம், இப்படி ஒரு பிரிவாக காட்டி அதை நமக்கு இந்த ஒரு பாடல்ல முழுமையா காட்டுறாரு. அதாவது இத முழுமையாக அப்படி சொல்லணும் அப்படின்னா நம்முடைய
சைவ சித்தாந்தம் மிக வெகுவாக சொல்லக்கூடிய தசகாரியம் என்கின்ற செய்திகள், அதோடு மட்டுமல்லாமல் தவம், தவத்தினை எது தவம், சைவர்களுக்கு எது தவம், சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த படிமுறைகள், முறைமையாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள், அதனால் அமைகின்ற தவம், இதத்தான் தவம்னு சொல்றோம். அததான் நமக்கு அந்த 8வது நூற்பா ரொம்ப அற்புதமாக காட்டுது இல்லையா? அதத்தான் இங்க நமக்கு முனிவர் பெருமான் இந்த ஒரு பாடல்ல வைத்து காட்டுகின்றார். இந்த பாடலை மீண்டும் நமக்கு ஒரு தடவை நான் சொல்றேன். சைவத்தில் வந்து, வந்துங்கிறாரு. இந்த வந்து என்கின்ற சொல் மிகச் சிறப்புடையது. வந்து, எடுத்து என்ற சொல்லெல்லாம் நம்முடைய சாத்திர நூல்ல சிறப்பா சொல்லக்கூடிய சொற்கள். திருவாசகத்துல நிறைய இடத்துல பார்க்கிறோம். அந்த திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய பெருமான் வந்து என்னை ஆட்கொண்டானே என்று மணிவாசக பெருமான் உருகுவார். வந்து ஆட்கொள்ளக்கூடிய வள்ளல் நம் பெருமான். சைவத்தில் வந்து என்று சொன்னால் இதுகாரும் எடுத்த பிறவிகளில் எல்லாமே பிற சமயத்தின்பால் நின்று அதிலெல்லாம் உழன்று அந்த நிறைவான எம்பெருமானுடைய திருவடியை சென்று சேர்கின்ற தருணத்தில் அல்லது அந்த பக்குவம் அடைகின்ற நேரத்துல அது அப்பொழுதுதான் இந்த சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய தன்மையே நமக்கு அமையும். ஏன் பல்லூழி காலம் அரணை அச்சிக்கு நல்ல ஊழ் என்பது சற்றே நிகழும். பல்லூழி காலம் இறைவனை அர்ச்சிக்கின்றார். அது சைவத்தில் வந்து இந்த சமய கோட்பாடுகளை அறிவதற்கும் உணர்வதற்கும் எத்தனையோ கோடி, எத்தனையோ ஊழி, எத்தனையோ கற்பம் நம்ம தவம் செய்திருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா இப்போ இந்த பிறவியில இந்த உடம்பு கொண்டு இந்த சைவம் சமயத்தில் வந்து சார்ந்து இந்த நூல்களை எல்லாம் கேட்டு கற்று கேட்டு உணர்ந்து உய்த்து அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இதுதான் தவம். சைவத்தில் வந்து அமைவது தவம், தவத்தினால் அமைவது சைவ சமயம். எனவே சைவத்தில் வந்து சரியாதி மூன்றும் தடையின்றி, சரியாதி மூன்றும் அப்படின்னா சரியை, கிரியை, யோகம் என்கின்ற அந்த 3 நிலையில இருந்து செய்யக்கூடிய தவங்கள், இவை 3ம் தடையின்றி முற்றுவித்து, தடையின்றி முற்றுவித்து, எந்த தடையும் இல்லாமல் சரியிலிருந்து செய்யக்கூடிய தவங்களை முற்றுவித்து, அதனால் அமையக்கூடிய கிரியையிலிருந்து செய்யக்கூடிய தவங்களை முற்றுவித்து, அதனால் மேலும் அமையக்கூடிய யோக நிலையிலிருந்து செய்யக்கூடிய தவங்களை முற்றுவித்து, எப்படி தடையின்றி முற்றுவித்து, பருவம்மை வைத்த தீய மலபாகம் நோக்கி, அந்த பக்குவமுடைய காலத்திலே மலபாகம், மலபரிபாகம் நிகழ்ந்து அந்த ஆன்மாவிடத்து நிகழ்ந்து நோக்கி, இருவினை ஒப்பு உறுத்தி, மலபரிபாகம் நோக்கி என்பது அந்த சக்தி நிபாதம். நோக்கி, சக்தி நிபாதம்னா சக்தி வீழ்ச்சி, திருவருள் பதிதல், அதான் நோக்கி நீங்க போடுறாரு. நோக்கி வினை ஒப்பு உறுத்தி, இருவினை ஒப்பினை நிகழச் செய்து வழியால் மெய் வைத்த ஞான குருவாகி வந்து, இதையெல்லாம் செய்வித்து எம்பெருமான் அங்கே ஞான குருவாகி எழுந்தருளி வந்து, மெய் வைத்த ஞான குருவாகி வந்து, முதல்ல சைவத்தில் வந்து இந்த தவங்களை முற்றுவித்த காலத்தில் பெருமான் ஞானத்தை உணர்த்துவதற்காக அங்கே குருவாகி வந்து, கதியை உய்க்க வல்ல விமலன். எதுக்கு குருவா வர்றாரு? நம்மை எல்லாம் கதிப்படுத்துவதற்கு, கதியை உய்க்க வல்ல, உய்வை அடைவதற்கு. அதுதான் கதி, சிவகதி. அதுதான் நிறைவு, முக்தித்தன்மையை தருவதற்கு, சிவமே கதி என்று இருப்பதற்கு. அந்த கதி உய்க்க வல்ல விமலன், விமலன் அவன் செய்தற்று உடுத்த கலசைக்குள் மேவு சிவனாகும் மெய்மை இதுவே. இவைகளையெல்லாம் நமக்கு செய்ய கொண்டு வந்து குருவாக கொடுக்கக்கூடிய அந்த வீடு பேற்றை அருள்பவன் அவன் ஒருவனே. வீடு பேற்றை அருள்பவன் ஒருவனே, வினையெல்லாம் நீக்கக்கூடியவன் அவனே என்பதனால் அவனை அப்படிப்பட்ட எம்பெருமான் எழுந்த கலசைக்குள் மேவு சிவனாகும் மெய்மை இதுவே. இது மெய்மை, இது இதற்கு மேல சொல்லுவதற்கு ஒண்ணும் இல்லை. மெய்மை அப்படின்னு ஆணித்தரமாக, ஆணை நமதே அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவது போல, மெய்மை இதுவே, சிவமாக்கும் மேவு சிவனாகும், கலசைக்குள் மேவு சிவனாகும்
மெய்மை இதுவே. இந்த கலசைக்குள் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமான் சிதம்பரேஸ்வர பெருமான் இந்த ஆன்மாக்களை படிமுறையில் இருந்து பக்குவப்படுத்தி அவற்றை தவம் செய்ய வைத்து, இந்த தவத்தையும் அவன் தான் செய்விக்கணும் இல்லையா? சரியை கிரியை யோகம் என்று நம்முடைய சமயம் சிறப்பாக சொல்லுகின்றதே. இந்த தவத்தையும் இதிலிருந்து நாம் செய்யக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகளையும் அதையும் அவன் தான் செய்விக்கணும் இல்லையா? அவன் தான் எல்லாமே செய்விக்கணும் நம்மை. அதை இங்க அற்புதமாக நமக்கு காட்டுகின்றார். அப்படி அந்த குருவாக அவன் வந்து நமக்கு அருள்வதற்கு உயிர்களுக்கு அவன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால், குருவாக சகலர்களாகிய நமக்கு, சகலர்கள்னா என்னது? இந்த உடம்புகளோடு தனு கரண புவன போகங்களோடு சகசமா கூடியிருக்கின்றோமே, அந்த அப்படிப்பட்ட ஆன்மாக்கள் சகலர்கள் இவர்களுக்கு குருவாக எழுந்தருளி உயிர்களுக்கு ஞான உபதேசம் அருளி உய்யக்கொள்கின்ற கருணை எப்பொழுதுமே சிவபெருமான் தான். அதான் நமக்கு இந்த 8வது நூற்பாவுல நாம அதை விரிவாக காண்கின்றோம். இந்த இடத்துல ஞானம் அப்போ குருவாக வந்து அவன் உபதேசிக்கத்தான் வேண்டுமா? அப்படி அவனுடைய உபதேசத்தை நாம் பெறத்தான் வேண்டுமா? நாம இருந்து இந்த சரியை கிரியை என்று சொல்லுகிறார்களே, சரீரத்தால் செய்கின்ற தொண்டையும் பூசிப்பதையும் நாம மேற்கொள்ள முடியாதா என்ற ஒரு ஐயம் எழுகின்றது. அப்போ இந்த ஞானத்தை பெற்றால் அன்றி முக்தி என்பது கிடையாது. முக்திக்கு நேரடி சாதனம் ஞானமே. அந்த ஞானத்திற்கு நேரடி சாதனம் என்று சொன்னால் அது தவம். தவத்தினால் ஞானம், ஞானத்தினால் முக்தி. அப்போ அந்த தவம் எப்பேற்பட்டது அப்படின்னா, காட்டுக்கு போய் எல்லாவற்றையும் துறந்து சாப்பிடாம மலை மேல் உச்சியில் நின்று கொண்டு செய்வதா தவம்? இல்ல. இல்லறத்தில் இருந்து கொண்டு நல்லறத்தை செய்வதுதான் தவம் என்று நமக்கு நாயன்மார்கள் புராணங்கள் காட்டுகின்றது. தவம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சிறந்த இடம் இல்லறமே, இல்லறமே, இல்லறம். இல்லறத்தில் இருந்து கொண்டுதான் நல்லறத்தை நாம் செய்ய வேண்டும் என்று திருத்தொண்ட தொகை நமக்கு வெகுவாக காட்டுகின்றது. அப்போ இந்த அஞ்ஞானம், அப்போ அதை நாம விளங்காமல் இருக்கின்றோமே, இந்த அஞ்ஞானம், இதுதான் அஞ்ஞானம். ஞானத்தை விளங்காமல் இருப்பது அஞ்ஞானம். அந்த அஞ்ஞானத்திற்கு நீக்குவதற்கு என்ன வழி என்று பார்த்தால் அதற்கு ஒரே வழிதான் இருக்கின்றது. இந்த அஞ்ஞானம் என்பது பொருள் இயல்பை தவறாக உணர்தல். இந்த பொருள்களினுடைய அஞ்ஞானம் அப்படின்னா என்ன? முதல்ல இந்த ஞானத்தை உணராமல் இருப்பதற்கு தடையாக இருப்பது நம் அறிவினை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய அறியாமை. அதை அஞ்ஞானம் என்று சொல்லுகின்றோம். அப்படின்னா அஞ்ஞானம்னா என்ன அப்படின்னா, இந்த இருக்கக்கூடிய சைவ சமயம் காட்டுகின்ற 3 பொருள்கள், பதி பசு பாசம், இந்த பொருள்களினுடைய இயல்பை தவறாக உணர்தல். அஞ்ஞானம்னா அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. நமக்கு அறியாமை. அஞ்ஞானம் அப்படின்னு சொன்னா அறிவு இல்லாத தன்மை அப்படி இல்லை. அறிவதுதான் அந்த அந்த பொருள்களினுடைய இயல்புகளை தவறாக புரிந்து கொள்வது. இப்ப பதி அப்படின்னா சிவபெருமான் ஒருவனே அப்படின்னா அதுல மாற்று கருத்து கொண்டு பார்ப்பது. அவனுக்கே நம்ம பொது சிறப்பு சொல்றோம். பதிக்கு பொது சிறப்பு சொல்றோம், பசுக்கு பொது சிறப்பு சொல்றோம், பாசத்திற்கும் தனித்தனியாக பொது இயல்பு சிறப்பு இயல்பு என்றெல்லாம் சொல்றோம். அப்படி இயல்புகள், பொருள்களினுடைய இயல்புகள், அந்த இயல்புகளை தவறாக உணர்ந்து கொள்ளுதல். அப்படிதான். அதனாலதான் அந்த சமய சச்சரவுலாம் வருது. தவறாக புரிந்து கொள்ளுதல், இறைவனை தவறாக புரிந்து கொள்ளுதல், அவன் செய்கின்ற ஐந்தொழில்களை தவறாக புரிந்து கொள்ளுதல், அந்த முக்தி பேறு என்று வருகின்ற பொழுது அதனை தவறாக புரிந்து கொள்ளுதல். இன்று இப்படி உணர்ந்து கொள்வதில் உள்ள அறியாமையத்தான் அஞ்ஞானம் என்று சொல்லுகின்றோம். இப்ப இந்த அஞ்ஞானத்தை நீக்கக்கூடியவன் சிவபெருமான் தான். இந்த அஞ்ஞானத்தை வேற யாராலும் நீக்க முடியாது. எனவே அவனுடைய உபதேசம் இன்றியமையாததாக அமைகின்றது ஆன்மாக்களுக்கு. ஏன் உபதேசம் வேணும் அப்படின்னா, இந்த நுட்பமான செய்திகளை அவனை தவிர வேறு யாராலும் நமக்கு உணர்த்த முடியாது இல்லையா? எனவே இந்த பொருள் இயல்பை உள்ளவாறு
உணர்கின்ற அறிவு வருமேயானால் அஞ்ஞானம் நீங்கிவிடும். இந்த பொருள்களினுடைய இயல்புகளை உள்ளவாறு எப்பொழுது உணர்கின்றோமோ அப்பொழுதுதான் அஞ்ஞானம் நிகழும், அஞ்ஞானம் நீங்கும். அப்போ அஞ்ஞானம் நீங்குவதற்கு பொருள்களினுடைய இயல்புகளை உள்ளவாறு உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அப்படி உள்ளவாறு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதனை, அந்த இயல்பினை கொண்டவனே நமக்கு உணர்த்துதல் வேண்டும். உணர்த்துவதோடு மட்டுமல்லாமல் நாம் உணர்வதற்கும் அவன் துணை நிற்க வேண்டும். அதத்தான் நமக்கு காட்டும் உபகாரம் காணும் உபகாரம் என்றெல்லாம் சொல்றாங்க. முதல்வனுடைய உபகாரம் அதெல்லாம், அவனுடைய உபகாரம் இதெல்லாம். அவன் விளக்கினால் அன்றி இது ஏனைய பாடங்கள் போல அல்ல. சாத்திரங்கள் எல்லாம் ஏனைய பள்ளிக்கூடத்து பாடமோ அல்ல கல்லூரி பாடங்கள் போல அல்ல, அப்படியே சொல்லி கொடுத்துட்டு போறதுக்கு. ஏன்னா அவைகள் எல்லாம் உள்ள பொருளை காட்டுவது, அதாவது பருப்பொருள்களை காட்டக்கூடியது. இது நுட்பமாக இருக்கக்கூடிய பதிய பார்த்திருக்கோமா இல்ல, ஆன்மா உயிரை பார்த்திருக்கிறோமா இல்ல, ஆணவம் கண்மம் மாயை இதெல்லாம் புலப்படாத பொருள்கள், நுட்ப பொருள்கள். எனவே புலப்படாத பொருள்கள், அவற்றை உணர்த்துவதற்கு அவன்தான். அப்போ இறைவன் வந்து எதை உபதேசமாக அருள்கின்றான் என்று சொன்னால் இந்த முப்பொருள்களினுடைய இயல்பு, எது பகை எது உறவு, எதை நீக்க வேண்டும் எதை கொள்ள வேண்டும் என்ற என்ற தத்துவத்தை, என்ற சாராம்சத்தை தான் நமக்கு உபதேசமாக அருள்கின்றார். இப்படி உபதேசங்களை எல்லாம் யார் ஒருவர் நமக்கு உரைக்கிறார்களோ அவரே ஞானகுரு. இவ்வளவுதான். ஏன் ஆக இந்த உண்மை அறிவு, இது எப்படி நம்ம கிட்ட அஞ்ஞானம் இருக்குதா என்பதை எப்படி நாம் விளங்கிக் கொள்வது என்பதற்கு நம்முடைய சித்தாந்த சர்வமா பேராசிரியர் முனைவர் சிவத்தமிழ் செல்வர் அனந்தரசன் ஐயா அவர்களுடைய வழித்துணை விளக்கம் தான் இதுக்கு விளக்கமாக 8வது நூற்பாவுல நமக்கு காட்டுகின்றார். அதாவது உண்மை அறிவால் அஞ்ஞானம் நீங்கும் என்பதனை, உண்மை அறிவால் அஞ்ஞானம் நீங்கும் என்பதனை, நம்ம கிட்ட அஞ்ஞானம் இருக்கின்றது என்பதனை நமக்கு தெரியாது. நாம ஒரு செயலை நல்லது, அதாவது இது நன்று என்று செய்து கொண்டே இருப்போம் அல்லது நினைந்து கொண்டே இருப்போம். ஆனா அதே செயல் நமக்கு தீங்காக வருகின்ற பொழுதோ அல்லது அடுத்தவர்களுக்கு தீங்காக வருகின்ற பொழுதோ அந்த உண்மை நமக்கு விளங்கப்படும். அப்படி விளங்குகின்ற பொழுது அஞ்ஞானம் நீங்கும். உண்மை என்று அந்த இடத்துல உணர்ந்தாலன்றி அஞ்ஞானம் நீங்காது, அஞ்ஞானம் நீங்காது. இப்போ ஒரு மாணவர் ஒரு பரீட்சை எழுதி கொண்டிருக்கின்றார், தேர்வு எழுதி கொண்டிருக்கின்றார். அவன் நல்ல படிக்கிற மாணவன் தான், அவன் நிறைய படிக்கிற மாணவன் தான், நிறைய மதிப்பெண்கள் பெறக்கூடிய தகுதியுடைய மாணவன் தான். ஏன் அவன் இப்ப தேர்வு எழுதுகின்ற பொழுது ஒரு பெரிய வினா விடை, அதுக்கு பெரிய வினா, 10 மதிப்பெண் கொண்ட வினா, அதற்கு அவன் அந்த கேள்வியை முழுவதுமாக வாசிக்காமலேயே ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு, ஓ இதுதானே அப்படின்னு, நமக்குதான் இது தெரியுமே என்று எண்ணிக்கொண்டு முழுக்க எழுதி விடுகின்றான். எழுத எழுத அவனுக்கு மகிழ்ச்சி வருது. ஆகா, இதை இவ்வளவு நமக்கு விளக்கமா நம்ம எழுதுறோமே, இதுக்கெல்லாம் முழு மதிப்பெண் நமக்கு கிடைச்சிரும் என்று சொல்லி அந்த நிலைப்பாட்டிலே எழுதி முடிக்கிறான். முடிச்ச பிறகு வகுப்பறை முடிந்து வெளியே வர்றான். வெளியே வந்த உடனே ஆசிரியர், இந்த கேள்விக்கு இதை எழுதுனீங்களா இதை எழுதுனீங்களான்னு கேட்கிறாங்க. அப்பொழுதுதான் இந்த கேள்விக்கு இதை எழுதுனீங்களான்னு என்று கேட்கின்ற பொழுதுதான் இவனுக்கு இவன் எழுதிய தவறு உணர்த்தப்படுகின்றது. ஆகா, இதையெல்லாம் நம்ம இதெல்லாம் இப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க, நம்ம இப்படி எல்லாம் எழுதியிருக்கிறோம் என்று அவனுடைய அந்த உண்மையை உணர்கின்ற பொழுது, ஆசிரியர் உணர்த்துகின்ற உண்மையை உணர்கின்ற பொழுது தன்னுடைய அந்த அஞ்ஞானம் அவனுக்கு விளங்கப்படுகின்றது. ஐயோ, நம்ம இப்படி எழுதிட்டோமே, நல்லா எழுதுறோன்னு வேற நினைச்சுக்கிட்டு எழுதியிருக்கோமே, இவ்வாறு இப்படி 10 மார்க்கு நம்ம விடுபட்டு போச்சே என்றெல்லாம் வருந்துகின்றான். ஆக அது எப்படி நடக்குது? இந்த அஞ்ஞானம் அதுதான் இதை செய்து. ஆக அதை, அந்த கேள்வியை நம்ம முழுசா வாசிக்கலையே, வாசிச்சிருந்தா கூட நம்ம யோசிச்சிருக்கலாமே. ஒரு கேள்வியை, அதைத்தான் சொல்றாங்க, எந்த ஒன்றையும் ஒரு முறைக்கு இருமுறை படிக்கணும் அப்படின்னு. ஆக அந்த அஞ்ஞானம், நம்மிடம் இருக்கக்கூடிய அஞ்ஞானம், இது இந்த இது மட்டும் இல்ல, நிறைய இடங்கள்ல இது மாதிரி நம்முடைய அன்றாட வாழ்க்கை நிகழ்ச்சிகளிலேயே நாமே பரிசோதித்து பார்த்து விடலாம் எங்க அஞ்ஞானம் நமக்கு செயல்படுகின்றது என்று.
தன்னை வியத்தல் என்பது அஞ்ஞானத்தின் செய்தி. ஆக இந்த அஞ்ஞானம் என்பது நம்மிடம் இருக்கின்றதா என்பதனை நாம் அன்றாட நிகழ்ச்சிகளில் பார்த்து அந்த உண்மை அறிவினை விளங்குகின்ற பொழுது நம்முடைய அஞ்ஞானமும் சேர்த்து நமக்கு விளக்கப்படுகின்றது. அஞ்ஞானமும் விளக்கப்படுகின்றது. அப்போ அதை உணர்ந்தால் நீங்கலாம். உணராமல் அப்படின்னு நாம அதற்கு மேல் கொண்டு போனோம்னா அது மீண்டும் 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 அஞ்ஞானத்தில் அழுத்திவிடும். ஏன் அந்த உணர்கின்ற உண்மை அறிவினை உணர்கின்ற பொழுது அஞ்ஞானம் நீங்கிவிடும். இந்த தவறு மீண்டும் அவன் செய்வானா? செய்ய மாட்டான். ஆக உணர்வதனால் அன்றி இந்த அஞ்ஞானத்தை நம்மிடமிருந்து நீக்கிக் கொள்ள முடியாது. அப்படி உண்மை அறிவு வந்த பொழுது அஞ்ஞானம் நீங்கும் என்பதே நம்முடைய வாழ்வு நிகழ்ச்சிகள் நமக்கு காட்டுகின்றது. ஆக இந்த அஞ்ஞானத்தின் வசப்பட்டு அப்போ நாம் அஞ்ஞானத்தினே வசப்பட்டு கட்டுண்டு கிடக்கின்றோம். ஆணவம், கர்மம், மாயை இந்த மூன்றுமே நமக்கு உண்மை அறிவை காட்டாது. ஆணவத்தினுடைய செயலே நம்மை கீழ்ப்படுத்தி நிற்பது. மெய்ப்பொருளை காட்டவனாது கீழ்ப்படுத்தி நிற்பது இந்த ஆணவம். கண்மம் அதனுடைய செயல்களுக்கு ஏற்றாற் போல நம்மை செய்விப்பது. மாயை நமக்கு மயக்க அறிவை கொடுத்து இதுவோ அதுவோ என்று ஐயுறச் செய்து இந்த அஞ்ஞானத்தை தான் உருவிக்க செய்யும். எனவே இந்த மூன்றும் நமக்கு அதான் கட்டுன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட கட்டில் இருப்பதனால் தான் இந்த அஞ்ஞானத்தின் வசப்பட்டு கிடக்கின்றோம். அதை விடுவதற்கு ஒரே வழி என்னது அப்படின்னா உண்மை அறிவாகிய ஞானத்தை பெறுதல். இந்த உண்மை அறிவாகிய ஞானத்தை எப்படி நாம் பெறுவோம் என்று சொன்னால் இறைவனே குருவாக வந்து உணர்த்தினால் அன்றி இந்த உண்மை அறிவினை நாம் பெற இயலாது. அதற்கு அதைத்தான் சொல்றார். அப்போ நாம இதுவரைக்கும் இந்த அஞ்ஞானத்தை நீக்க வேண்டும் என்றோம், ஞானத்தை பெற வேண்டும் என்றோம் என்றைக்காவது நாம சிந்தித்திருக்கின்றோமா என்று சொன்னால் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அந்த வழிபாட்டினால் வரக்கூடிய பயனை அனுபவிக்கின்றோம். ஆக அந்த உபாயம் கருதிய வழிபாட்டினையே மேற்கொண்டு இருக்கின்றோம். ஆனா இந்த ஞானத்தை பற்றி சிறிதும் எண்ணாமல் அல்லவா இருக்கின்றோம். ஏன் எண்ணாமல் இருக்கின்றோம் அப்படின்னா அந்த ஞானத்தை பற்றி, ஞானத்தை பெற வேண்டும், ஞானத்தினால் எம்பெருமானுடைய திருவடியை அடைய வேண்டும் என்ற ஒரு வேட்கை இல்லாமல் இருக்கின்றோம். வேட்கை வரணும். ஏன் இப்போ நமக்கு தண்ணி தாக எடுத்துச்சு, அதனாலதான் இங்க உழண்டுட்டு கிடக்குறோம், கட்டுண்டு இல்ல எங்களுக்கு ஞானத்தின் மீது வேட்கை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த கட்டுநிலை போயிருமே. இந்த கட்டுநிலையில் நாம் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றோம், இன்னும் இந்த உலக வாழ்க்கையில் உழண்டு கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் நாமே நம்மை யோசித்து பார்க்கலாம். இன்னும் நமக்கு இந்த உலக பந்தம் தானே பிரதானமா இருக்கு. இன்னும் நமக்கு இந்த கட்டுண்ட நிலைதானே நமக்கு பிரதானமாக இருக்கின்றது. இதிலிருந்து விடுபட முடிகின்றதா? நானும் நினைச்சுதான் பாக்குறேன். தினமும் கோயிலுக்கு போகணும் தான் நினைச்சுதான் பாக்குறேன். தினமும் அந்த நாயன்மார்கள் செய்வது போல வழிபாடு செய்யணும் தான் நாம நினைக்கிறோம். ஆனால் ஒரு தடை வருதே, கட்டு வருதே. ஆக இப்படி எல்லாம் இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஞானத்தின் மேல் வேட்கை நமக்கு இன்னும் வரல. கண்ணப்ப நாயனார் போல வருதா? இல்ல. சிறுத்தொண்ட நாயனார் போல வருகின்றதா? இல்ல. சக்தி நாயனார் போல வருகின்றதா? இல்ல. அறிவாட்டாய் நாயனார் போல வருதா? இல்ல. பினந்தி அடிகள் போல வருதா? இல்ல. ஞானத்தில் நமக்கு வேட்கை இல்லையே. ஞானத்தில் நமக்கு வேட்கை இருந்திருந்தால் அந்த ஞானத்தை, அதாவது தன்னிதாக எடுத்தவனுக்கு, நீர் வேட்கை உள்ளவனுக்கு நீரன்றி வேறு ஒன்றும் பெரிய பொருள் ஆகாது இல்லையா? ஒரு தண்ணிதாக எடுத்து ரொம்ப தூரத்துல இருந்து ஓடி வர்றான், தண்ணி 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 அப்படின்றான். அவனை போய் உட்கார வச்சிருந்தாப்பா, நீ சாப்பிடு, அப்புறம் உனக்கு தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு அவனுக்கு அறுசுவை உணவை இலையில் வைத்து பரிமாறினாலும் அவன் அதை உண்ணான். முதல்ல தண்ணி கொடுங்க சாமி, அதை சாப்பிட்டு அப்புறம் இதை பார்ப்போம் அப்படின்னு அவனுக்கு அது ஒரு பொருளாகவே தெரியாது. ஆகவே இந்த நீர் வேட்கை உள்ளவன் எப்படி அவனுக்கு தலையாய பொருளாக நீர் அமைகின்றதோ அது போல ஞானத்தில் வேட்கை உடையவர்களுக்கு
ஞானத்தில் வேட்கை. சிவபெருமான் குருநாதராக வந்து உபதேசிக்க வேண்டும், அதை கேட்க வேண்டும், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல், இப்படி ஞானத்திலே வேட்கை கொண்டு இருப்பவர்களுக்கு எவ்வளவுதான் இந்த உலக விஷயம் இருந்தாலும் அவர்களுக்கு அது ஒரு பொருள் அல்ல. அதனாலதான் சொல்றாங்க, பரத்தை பார்த்திருப்போர் பரமே பார்த்திருப்பர், பதார்த்தம் பாராறு என்றெல்லாம் சொல்லுகிறார்களே. எனவே இந்த பசி எடுத்தவன் உணவை நாடமா, பசி எடுக்காதவன் அதே போல பசி எடுக்காதவன் உணவை நாட மாட்டான். அது போல ஞானத்தில் வேட்கை இல்லாதவர்கள், ஞானத்தில் வேட்கை உடையவர், ஞானத்தில் வேட்கை இல்லாதவர், அதுதான். அப்ப ஞானத்தில் வேட்கை உடையவர் எப்படிப்பட்டவர்? ஒரு தாகம் உடையவன் தண்ணீருக்கு ஏங்குவது போல நீரை தவிர வேற எதையும் நாட மாட்டார்கள் அவர்கள். ஆனா பசி இல்லாதவர்கள் யோசிச்சு பாருங்க, பசியே இல்ல அப்படின்னா அவங்க உணவு நாடுவாங்களா? இல்ல. நமக்கு அந்த ஞான பசி இல்ல, அதனால நம்ம நாடாமல் இருக்கின்றோம். அதுபோல ஞானத்தில் வேட்கை இல்லாதவர்கள் அதனை பற்றி எண்ண கூட மாட்டார்கள், சிந்திப்பதே அவர்களுக்கு இல்லை, சிந்திப்பதே இல்லை, அதனை அடைவதற்கு முயலவும் மாட்டார்கள். அந்த ஞான வேட்கை இல்லை என்று சொன்னால் அதை அடைவதற்கு முயலவும் மாட்டார்கள். எனவே இந்த ஞானத்தில் வேட்கை உண்டாமைக்கு என்ன காரணம் என்று சொன்னால் உயிர் அறிவை அஞ்ஞானத்துள் படுத்துவதாகிய ஆணவ மலமே இதற்கு காரணமாக இருக்கின்றது. ஏன் ஞானம் இந்த பசி வராம இருக்கு, ஞான பசி வராம இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே அங்க அதனுடைய அறிவு ஆணவ மலம் என்கின்ற இருளுக்குள் அல்லவா அழுந்து கிடக்கின்றது. அந்த ஆணவம் என்ன செய்யும்? ஞானத்தில் நாட்டம் செல்லாதபடிக்கு தடுக்கும். கீழான உலக பொருள்களினுடைய இதையே நாடி நிற்கும்படியாக செய்யும். ஆணவ மலம் அறியாமையை செய்வதோடு அந்த அறியாமையையே அறிவு போல காட்டி நிற்கும். இதுதான் அதனுடைய செயல். அறியாமையை அறிவு போலவே காட்டும். அதான் நாம சொல்றோம் இல்லையா, நாம செஞ்சுக்கிட்டே இருப்போம், நல்லதுன்னு நினைச்சு செஞ்சுட்டே இருப்போம். அது தீயதுன்னு பிற தெரிகின்ற பொழுதுதான் அதுதான் அப்படியே நமக்கு அது நல்லது போலவே தோன்றும். சிலர் பார்க்கின்ற பொழுது இவர்கள் நல்லவர்கள் போலவே நமக்கு நினைப்பு வரும். ஆனா போய் நம்ம பழக 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 ஐயோ இவனா அப்படிங்கிற மாதிரி அந்த இது நமக்கு தெரியும். ஏன் அது போல இந்த ஆணவம் என்பது அறியாமை உள்ள அறிவு போல காட்டி நிற்கும். தன்னை உடையவர் உயர்ந்த நூல்களை ஓதி உணர்ந்தவராக இருந்தாலும் அவற்றின் பொருளை பிறர்க்கு எடுத்துச் சொல்லி பெருமை அடைவும் நிலையை பெற்றிருந்தாலும் அவளியிலே நில்லாத அவரை தவறி நடக்கும்படி செய்யும். அதாவது எத்தனையோ நூல்கள் இறைவனுடைய பெருமையை சொன்னாலும் அந்த நூல்களை எடுத்து சொல்லுகின்ற பொழுது இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு அற்புதமான விளக்கம். ஏன் அதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் இருப்பாங்க, அதாவது நல்ல நூல்கள், ஞான நூல்கள், அதை சொல்லுகின்ற பொழுது எம்பெருமானை பற்றி பெருமையாக பேசணும் இல்லையா? தன்னை பற்றி பேசுறதுக்கு அங்க ஒண்ணு இல்லை. தன் பெருமையை கூறிக்கொண்டு தன் பெருமையை உயர்வாக கருதி கொண்டு அந்த பெருமானினுடைய பெருமையை பேசாது விட்டு விடுவார்கள். இதுதான் ஆணவத்தினுடைய செயல். உயர்ந்ததை உயர்வாக காட்டாது நமக்கு. அதுதான், அதனால்தான் இந்த தன்மை அமைகின்றது. அப்போ இந்த உயிரினுடைய அறிவினை, இப்படிப்பட்ட உயிரினுடைய அறிவினை இந்த ஆணவம் என்கின்ற அழுக்கு பிடித்திருக்கின்றதே, இந்த ஆணவ மலம் எப்பொழுது இதனுடைய பிணிப்பினை நீக்கு கொள்ளும் என்று சொன்னால், அந்த ஆணவ மலம் என்பது அது ஒரு ஜடப்பொருள். அது செயற்பட தேயும். இப்படி பிறவிதோறும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து கண்மத்தோடு சேர்ந்து வினைகளை ஈட்டி அனுபவித்து கழித்து அதனுடைய வலிமை குன்றிடும். அப்படி குன்றுகின்ற பொழுது அந்த நிலையில் ஞானத்தை பெறுவதாகிய உண்மையான நாட்டம் கொஞ்சம் சற்றே எழும் அந்த ஆன்மாவிற்கு. தண்ணிக்காக ஓடி 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 போறான். அப்ப என்ன ஆகுது? இளைப்பு வந்து விடுது. அங்க காணல் நீரை பார்த்தா கூட நீரோ என்று சொல்லி ஓடுகின்றான். அதுவும் போக அப்படி இளைக்கின்ற பொழுது மீண்டும் மேலும் மேலும் அவனுக்கு அந்த இளைப்பு வந்து அப்பாடா தண்ணியாவது காணல் நீரை பார்த்தா கூட அவனுக்கு தண்ணி போல தோணுது. எனவே அப்பொழுதுதான் அந்த உண்மையான நாட்டம் வருமா? இதுவும் இல்லையா, அப்ப தண்ணீரை தேடி போக வேண்டும் என்கின்ற அந்த நாட்டம் வருகின்றது. எனவே
அந்த ஆணவ மலத்தினுடைய ஆற்றலை மெலிவித்தல் பொருட்டு இறைவன் மாயை கன்மங்களை உயிருக்குள் கூட்டி பிறப்பு இறப்பு என்கின்ற இன்ப துன்பங்களை அனுபவிக்க செய்கின்றான். அப்படி அனுபவிக்க அந்த ஆணவ மலம் சற்றே மெலிவடைகின்றது. ஆணவ மலம் மெலிவடைந்த பிறகு அதனை பற்றி இருந்து செய்யக்கூடிய கர்மமும் மாயையும் மெலிவடைகின்றது. இப்படி செய்கின்ற பொழுது அந்த ஆன்மாவிடத்து அந்த மல பரிபாகம் நிகழ்கின்றது. அந்த மலங்கள் பரிபாகம் அடைகின்றது. அப்படின்னா தன்னுடைய சக்தியிலிருந்து அந்த ஆற்றல் குறைகின்றது. அதனுடைய ஆற்றல் ஆன்மாவிடத்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த ஆற்றல் பரிபாகம் அடைகின்றது. அது தன்னுடைய தன்னுடைய வலிமை குன்றுகின்றது. அப்படி நிகழ 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 இவ்வாறு மல பரிபாகம் மலங்கள் தன்னுடைய ஆற்றலை ஆதிக்கத்தை ஆன்மாவிடத்து செய்கின்ற அந்த நிகழ்ச்சி அது குறைகின்றது இல்லையா? அப்படி நிகழ நிகழ ஆன்மாவிடத்துக்கு அதுக்கு அடுத்த நிலை என்ன அப்படின்னா, அதற்கு ஏற்ப இதுகாரும் உயிரை மறைத்திருந்து பக்குவப்படுத்தி வந்த இறைவன் அவனுடைய திரோதான சக்தி சிறிது சிறிதாக தன் தன்மை மாறி அருள் தன்மையாக மாறுகின்றது. இப்படி ஆன்மாவிடத்து இந்த ஆணவத்தினுடைய செயலும் கண்மத்தினுடைய செயலும் மாயையினுடைய செயலும் பிணித்திருக்கின்றது. அப்படி எதற்காக பிணித்திருக்கின்றது என்று சொன்னால், ஆணவத்தினுடைய அந்த மூல மலத்தினுடைய ஆற்றல் அதனை அந்த சக்தி மெலிவதற்காக சேர்க்கப்பட்ட இரண்டு கண்மமும் மாயையும் சேர்க்கப்பட்டது. ஆணவம் என்றும் உள்ளது, இந்த முப்பொருள் என்று உள்ளதுதான். ஆனா இந்த ஆணவம் இயல்பாக உள்ள மலம் சகச மலம் சொல்றோம். அதனாலதான் இருள் மலம் சகச மலம் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். அந்த மலம் தேய்வதற்கு இறைவனால் போடப்பட்ட மற்ற இரண்டு கட்டு கண்மமும் மாயையும், அந்த கண்மமும் மாயையும் சேர்ந்து ஆணவத்தினுடைய வலிமையை குன்றச் செய்கின்றது. அப்படி குன்றச் செய்கின்ற பொழுது இறைவன் திரோதான சக்தியாய் மறைந்து இருந்து உயிர்கள் வினைகளை அருந்தி அந்த வினைகளை கொண்டு இன்ப துன்பங்களில் இருந்து கொண்டு அனுபவிக்கவும் செய்வதற்கு இறைவன் திரோதான சக்தியாய் இருந்து துணை நிற்கின்றான். அவன் திரோதானம்னா மறைத்தல், மறைந்து இருந்து கொண்டு இந்த உயிர்கள் இன்ப துன்பங்களை அடைவதற்கு அவன் துணையாக நிற்கின்றான். அவன் துணையா இருக்கல அப்படின்னா இந்த நல்வினை தீவினை பயனை கூட நாம இன்ப துன்பமாக அனுபவிப்பதில் கூட பிழை நேர்ந்து விடும் இல்லையா? அவன் துணை திரோதனமாக இருப்பதனால் தான் நாம் இன்பமாகவும் துன்பமாகவும் நம்முடைய வினைகளை நாம் கழிக்கின்றோம். நம்முடைய வினைகளை நாம் அனுபவித்து கழிப்பதற்கு, இன்பமாகவும் துன்பமாகவும் அனுபவித்து கழிப்பதற்கு அவன் திரோதானமாக இருத்தல் என்பது இன்றியமையாததாக இருக்கின்றது. எனவே நம்பொருட்டு அவன் திரோதானமாக மறைப்பு சக்தியாக கொண்டு நம்மை தாங்கிக் கொண்டு இருக்கின்றான். எனவேதான் இன்பம் வந்தால் அந்த இன்பம் வருகின்ற காலத்து துள்ளாமலும் துன்பம் வருகின்ற காலத்து துவளாமலும் இருத்தல் என்பதுதான் இரு வினை ஒப்பு என்று நமக்கு சான்றோர்கள் அருளுகின்றார்கள். இந்த திரோதான சக்தி மெல்ல 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 மலபரிபாகம் நிகழ்ந்த ஆன்மாவிற்கு அருட்சக்தியாக மாறுகின்றது. இது எப்படி அப்படின்னா, நாள்தோறும் வருகின்ற அந்த சந்திரனுடைய ஒளி வளர்பிறை காலத்தில் எப்படி ஒளி மிகுந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிகுகின்றதோ, அதே சமயத்துல ஒளி மிளிர ஒளி வளர 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 அந்த வளர்பிறை காலத்து சந்திரன் போல வளர்பிறை காலத்து சந்திரன் வளர்ந்து நாளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒளியை மிகுத்து காட்டுகின்றது. அதே சமயத்துல இருள் ஒடுங்கிக் கொண்டே வருகின்றது. ஆக ஒளி மிளிர்வதும் இருள் மறைவதும் ஒரே சமயத்தில் ஒருங்கே உடனாக நிகழக்கூடிய நிகழ்ச்சி. ஒளி வர 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 இருள் விலகிக் கொண்டே போகும், இருள் அதற்குள் அடங்கிக் கொண்டே போகும். இப்போ சூரியன் வருகின்ற பொழுது அப்படித்தான். சூரியன் வர மெல்ல 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 வர 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 இருள் மெல்ல 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 அகன்றும். நம்ம விடியல் காலையில பார்க்கிறோம், மெல்ல சூரியன் வருகின்றது, மெதுவாக விடுகின்றது. ஆக இது இரண்டும் தனித்தனி நிகழ்வு அல்ல. ஒரு நேரம் சூரியன் வருது,
இல்ல இருள் இங்க இருக்கு, சூரியன் இன்னும் கொஞ்சம் நல்லா மேல வந்த பிறகு நாம போய் அடங்கலாம் அப்படின்னு இருள் இருக்குமானா இல்ல. அந்த ஒளி வளர 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 இருள் அங்கங்கே அங்கே அங்கே அந்த ஒளிக்குள் ஒளிந்து கொண்டு இருக்கின்றது. ஆக இந்த இரண்டு நிகழ்ச்சிகளும், எந்த நிகழ்ச்சிகள்? இந்த ஆஹ் ஆஹ் ஒளி வருகின்ற, ஒளி வந்த காலத்து இருள் நீங்கும். அது போல அது போல இது நிகழ்வது போல இந்த ஞானம் வருகின்ற காலத்தில் அஞ்ஞானம் நீங்கும். எப்படி இது விட்டு நீங்காத தொடர்புடையதாக ஒருங்கே உடன் நிகழ்கின்றதோ அது போல இந்த உயிரினுடைய அறிவில் ஞானம் நிகழ்கின்ற காலத்தில் அஞ்ஞானம் சிறிது சிறிதாக நீங்கி அந்த திரோதான சக்தி அருட்சக்தியாக உயிரின் அறிவில் இருந்து கொண்டு இருவினை ஒப்பை நிகழ்த்தி அந்த இருவி சக்தி நிவாதம், அதான் சக்தி நிவாதம். ஆக மலபரி பாதம் சக்தி நிவாதம் இருவினை ஒப்பு. சக்தி நிவாதம் என்பது நிபாதம் சக்தி, திருவருள் நிபாதம் அப்படின்னா வீழ்ச்சி, நீ பாதம் நிபாதம், சக்தி நிபாதம்னா திருவருள் வீழ்ச்சி. அப்படி நிகழ்கின்றது. அப்படி திருவருள் வந்த காலத்தில் அந்த ஆன்மாவிற்கு இந்த சிவபெருமானுடைய முதன்மையை உணர்ந்து வழிபாட்டில் விருப்பம் கொள்கின்றது, தவத்தினில் விருப்பம் கொள்கின்றது, சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற படிமுறையில் விருப்பம் கொள்கின்றது, சிவபெருமானை முழுமுதற் கடவுள் என்று நினைப்பதில் விருப்பம் கொள்கின்றது, முப்பொருள்களை பற்றி அறிகின்ற இயல்பில் விருப்பம் கொள்கின்றது. இப்படி விருப்பம் நிகழ 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 அந்த விருப்பத்திற்கு ஏற்றவாறு அந்த ஆன்மாவிடத்து சரியை கிரியை யோகம் என்கின்ற மூன்றாக தவம் நிகழ்கின்றது. ஆக ஞானத்தில் விருப்பம் உடையவர்களுக்கு இந்த தவம் அமைகின்றது. அதனைத்தான் இந்த கலசை பரிச்சு 10 அந்தாதியில் சைவத்தில் வந்து சரியாரி 3 தடையின்றி முற்று பருவம் மை வைத்த தீய மலபாகம் நோக்கி வினை ஒப்பு உறுத்தி வழியால் மெய் வைத்த ஞான குருவாகி வந்து கதி உய்க்க வல்ல விமலன் செய்தற்றுடுத்த கலசைக்குள் மேவும் சிவனாகும் மெய்மை இதுவே என்று இந்த 67வது பாடல்ல நமக்கு வைக்கின்றார். இப்பொழுது இந்த பாடல்ல சொல்லப்பட்டது போல நாம் இப்பொழுது எதை பார்த்திருக்கின்றோம்? அஞ்ஞானம் மெஞ்ஞானம். இந்த அஞ்ஞானத்திலிருந்து நீங்க வேண்டும் என்று சொன்னால் அதை நீக்குன்னா நீக்க. இந்த மெஞ்ஞானத்தை உணர 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 அந்த வளர்பிறை காலத்து சந்திரனை போல, வளர்பிறை காலத்து சந்திரன் வருகின்ற பொழுது வருகின்ற ஒளி போல, அந்த ஒளியில் அடங்குகின்ற இருள் போல, ஒளி வந்த காலத்து சக்தி நிபாதம் நிகழ்ந்த காலத்து ஆன்மாவினிடத்து திரோதான சக்தி அருட்சக்தியாக மாறுகின்ற பொழுது அஞ்ஞானம் என்பது அகலும் என்பதை நமக்கு காட்டுகின்றார். இனி இந்த தவம் என்பது படிமுறையால சொல்லப்பட்டதுன்னு பார்த்தோம். சரியை கிரியை யோகம் என்பது, இந்த சரியை என்பது இந்த மூன்றை மட்டும் இந்த பாடலோடு நாம இன்றைய சிந்தனையை நிறைவு செய்யலாம். சரியை என்பது சிவபெருமானுடைய உருவத்தை திருமேனியை மட்டும் உணர்ந்து அதனை புறத்தொழிலால் மட்டும் வழிபடுதல். அதாவது கோவிலுக்கு சென்று புலர்வதன் முன் அழகிடுதல், மெழுக்கிடுதல், விளக்கு ஏற்றுதல், மாலை கட்டி தொடுத்தல், தலையார கும்பிடுதல், கூத்தாடுதல், பாடுதல், இதெல்லாம் என்னது? சரியையால் இப்போ சரியை ஆகும். இந்த சக்தி நிபாதம் மிக மெல்ல நிகழ்வதாகிய மந்ததரம் என்கின்ற நிலையில் இந்த சரியை தொண்டினை விரும்பி செய்வார்கள். அந்த சக்தி நிபாதம் பார்த்தோம் இல்லையா? சக்தி நிபாதம் அந்த அருள் வீழ்ச்சி திருவருள் பதிகின்ற பொழுது ஆன்மாவிடத்து 5 நிலைகளில் பதியும். ஆன்மாவினுடைய பக்குவத்திற்கு ஏற்றாற் போல, அதாவது ஒருத்தர் ஒரு நல்ல செய்தியை சொல்றாரு அப்படின்னா, ஒரு சில ஆன்மாக்களுக்கு கற்பூரம் போல உடனே அதை உணர்ந்துருவாங்க, பற்றி கொள்வார்கள், அந்த நல்ல கருத்தினை பற்றி கொள்வார்கள். ஒரு சிலருக்கு அது மந்தமாக நிலைக்கும். அப்படியா, சரி பார்க்கலாம் அப்படிம்பாங்க. ஒரு சிலர் அதுனா மிக குறைவாக நிகழும். அடுத்து ஒரு சிலர்களுக்கு அதெல்லாம் வேண்டாத வேலை, இது தேவையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த ஒரு நல்ல கருத்தை சொல்லுகின்ற பொழுதே ஆன்மாக்கள் பல இருந்தாலும் பல ஆன்மாக்கள் பல பக்குவத்தில் இருப்பதனால் அவர்கள் அதனை உணர்கின்ற பொழுது வேறு வேறாகத்தான் உணர்வார்கள். வேறு வேறு பக்குவம் உடையவர்கள் நல்ல கருத்தினை வேறு வேறாகத்தான் உணர்கின்றார்கள். அதுபோல இங்க சக்தி நிபாதம் அருள் வீழ்ச்சி
அந்த அருள் வருகின்ற பொழுது ஆன்மாவிடத்து வருகின்ற 4 வகையாக அது வருகின்றது. அது மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம். ஒரு சிலருக்கு மந்ததரம், அதாவது ஒரு ஒரு பேச்சளவுல கேட்கும் காதுல, அவ்வளவுதான். அடுத்ததாக மந்தம், அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்குது. அடுத்து தீவிரம், நல்ல தீவிர பக்குவம் உடையவர்களுக்கு நல்ல விளங்கும். அதுக்கு மேல தீவிரதரம், உடனே குருநாதர் சொன்ன உடனே, அதாவது குருஞான சம்பந்தர் தன்னுடைய அவரு கமலை ஞான பிரகாசர் நிற்க அப்படின்னு சொன்னோடனே நின்னார் இல்லையா, அதெல்லாம் தீவிரதர பக்குவத்துல இருக்கக்கூடிய இந்த உமாபதி சிவாச்சாரியார் பல்லக்குல வர்றார். இங்க அருணந்தி சிவாச்சாரியார் பார்க்கின்றார். இவர் பார்த்த உடனே பட்ட கட்டையில் பகல் குருடு ஏகுதுப்பான்னு சொன்னார். சொன்ன மாத்திரத்திலே அவர் ஒரு பெரிய சிவாச்சாரியார். உடனே இறங்கி அடியற்ற மரம் போல வீழ்ந்து வணங்குகிறார் இல்லையா. இப்படி நிகழ்வதுதான் தீவிரதர பக்குவம். தீவிரதரம், குருநாதருடைய வார்த்தை காதுல வந்து விழுந்த உடனே அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வருபவர்கள் தான் தீவிரதர பக்குவம் உடையவர்கள். ஆக அதுல இந்த சரியை என்பது இந்த கோவில் சரீரத்தால் செய்கின்ற தொண்டு. கிரியை என்பது சரியை தொண்டினை செய்து வந்த முதிர்ச்சியினால் ஆணவமலம் மேலும் பரிபாகமுற்று சக்தி நிவாதம் மந்தமாக நிகழும். அப்பொழுது கிரியை தொண்டில் விருப்பம் உண்டாகும். அப்படியே சரியை செய்ய 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 பெருமானை வைத்து அந்த அருவுருவ திருமேனியை வைத்து, சிவலிங்க திருமேனியை வைத்து பூசிக்க வேண்டும் என்கின்ற விருப்பம், மனம் மொழி மெய் என்கின்ற 3 அகத்திலும் புறத்திலும் வழிபாடு செய்வது என்பது கிரியை. அப்படி கிரியை செய்தாலும், கிரியையில் விருப்பம் உடையவர்களாக இருந்தாலும் சரியை தொண்டினையும் விடாது இருக்க வேண்டும். அதுதான் பக்குவம் இல்லையா. அப்போ நாமெல்லாம் சரியைக்குல இருந்து கிரியைக்கு வந்துட்டோம், நாங்களாம் சிவபூஜை எடுத்தாச்சு, இனிமேல் சரியைக்கெல்லாம் வேண்டியதில்லை அப்படின்னு நினைச்சோம்னா அது அதாள பாதாளத்துல கொண்டு போய் விட்டு நம்ம இந்த சிவபோகம் விளைவிப்பதற்கு தடையா அமைந்துரும் இல்லையா. அதற்கெல்லாம் பெரிய தண்டனை இருக்குன்னே நூல்கள்ல இருக்கு. எனவே அந்த சரியை தொண்டை செய்து கொண்டே ஆகமத்தில் விதித்தபடி மெய்யன்போடு பூசனையும் செய்து அர்ச்சனையும் செய்து வழிபடுவது என்பது கிரியை. ஆகமத்தில் சொன்னபடி சரியை தொண்டினையும் செய்து பூசையினையும் ஆத்மார்த்த பூசையினையும் அகபூசையாகவும் புறபூசையாகவும் செய்வது கிரியை. அப்படி கிரியையில் இருந்து கொண்டு அப்படி செய்தோமேயானால் ஆணவமலம் மேலும் 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 பரிபாகமுற்று சக்தி நிபாதம் வேகமாக நிகழும். சக்தி நிபாதம்னா அந்த அருளினுடைய சக்தி வேகமாக நிகழும். அப்படிப்பட்ட நிலையில் அந்த அருவுருவ திருமேனியை உணர்கின்ற பக்குவத்தை அக வழிபாடு, அந்த அகத்தில் உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிளியில் உரு எழுதி என்று அப்பர் சுவாமி பாடி அருள் இருக்கின்றாரே, அது போல எப்போதும் அகத்திலே பூசை நடந்து கொண்டே இருக்கும். இது கிரியைனா புறத்திலே நடக்கும், அகத்திலே நடக்கும். ஆனா யோகம் என்பது அதையும் தாண்டி எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன் தாள் மறவாமை என்பது போல எப்போது பூசை உள்ள நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் யோகம். அதுதான் யோகம். என்ன தொழில செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, எங்க ஓடினாலும் ஆடி நின்றாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மன்றாடும் மலர்பாதம் மறவாமை என்பது போல அங்க உள்ள பூசை நடந்து கொண்டே இருக்கும் பெருமானுக்கு. அதுதான் யோகம் என்பது. ஆக இந்த சிவபெருமானை நோக்கி செய்கின்ற சரியை கிரியை யோகம் ஆகிய வழிபாடும் தொண்டுமே சைவத்தில் ஆகிய வழிபாடும் இன்னொன்னு வைக்கிறார் பாருங்க, தொண்டு தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே. இத்தனையும் செய்து தொண்டர்களுக்கு தொண்டராக இருந்து அவர்கள் வேண்டுவனவற்றை, அவர்கள் வழிபடுவதற்கு தேவையானவற்றை அவர்கள் செய்கின்ற வழிபாட்டிற்கு நாம் துணையாக நின்றோமேயானால் அதுவே சிறந்த தொண்டு, அதுவே சிறந்த தவம் என்று சொல்லி இந்த சரியை கிரியை யோகம் என்கின்ற 3 தவத்திற்கு வழிவமைக்கும். இந்த தவம் ஞானத்திற்கு வழிவமைக்கும். இந்த ஞானம் தான் முக்திக்கு நமக்கு நேரடி சாதனம். எனவே இதை இந்த பாட்டுல சொல்லி மெய் வைத்த ஞான குருவாகி வந்து கதி, இதுதான் ஆன்மாக்களுக்கு உள்ள கதி. கதியை உய்க்க வல்ல விமலன் செய்த தொடுத்த அந்த கலசைக்குள் மேவு சிவனாகும் செய்து அற்று அடுத்த கலசைக்குள் மேவு சிவனாகும் மெய்மை இதுவே என்று இந்த பாடல் அற்புதமாக, இது ஒரு உண்மையான, இது ஒரு முக்கியமான பாடல். எப்படி ஒரு இலக்கிய நூல்ல முழு சித்தாந்தத்தை கொண்டு வந்து காட்டுறாருன்னா
முனிவரால் அன்றி இதை யாராலும் இப்படி அமைக்க முடியாது. எனவே இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாமே நம்முடைய அஹ் திருக்கைலாய பரம்பரை, மெய்கண்ட சந்தானம் பரம்பரையில் இருக்கக்கூடிய அம்பலவான தேசிய சுவாமிகள், சுவாமிநாத தேசிகர் சுவாமிகள் இவர்கள் எல்லாம் அருளி செய்த ரசகாரியம் என்பது விரிவாக நமக்கு காட்டுகின்றது. அதனையெல்லாம் உள்வைத்து இந்த பாடல்ல திருவாவடுதுறை ஆதீன வேளம் குலதெய்வம் என்றெல்லாம் போற்றப்படுகின்ற நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் இந்த பாடலில் வைத்து காட்டுகின்றார். ரொம்ப அற்புதமான செயல், சித்தாந்த கருத்துக்கள், சித்தாந்தத்தை உணர்ந்து மாதவ சிவஞான சுவாமிகளை உள்ளிருத்திக் கொண்டு நாம இந்த நூல்களை எல்லாம் பார்த்தோமேயானால் மிகவும் அற்புதமாக நமக்கு எல்லாவற்றையும் உள்ளிருந்து கொண்டு முனிவர் பெருமான் நமக்கு உணர்த்துகின்றார், உணர்த்துவார் என்று சொல்லி இந்த அற்புதமான சிந்தனைக்கு வடிவமைத்து களம் அமைத்து கொடுக்கின்ற புனிதர் பேரவை சார்ந்த தலைவர், செயலர், அங்க இருக்கக்கூடிய சிவனைய செல்வர்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இதுபோல பல நூல்களை சிந்திப்பதற்கு அவர்கள் நமக்கு களம் அமைத்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். முனிவருடைய நூல்களை எல்லாம் பார்த்தோமேயானாலே பெருமான் நமக்கு கதியை கொடுக்க வல்லவன், இந்த கதி உயிக்க வல்ல விமலன் இல்லையா? அதனால முனிவர் பெருமானுடைய நூல்களை என்ன என்ன ஆனந்தம், மகிழ்ச்சி. இதுல நம்ம மகிழ்ந்து கொள்வதற்கு என்ன இருக்கு அப்படின்னா, அவருடைய மாணாக்கர்கள் அவருக்கு அருளி செய்த நூல்கள், இத பார்த்தாலே முனிவர் பெருமானுடைய கருணை எப்பேற்பட்டது நம்மால் விளங்கி கொள்ள முடியும். என்னன்னு சொன்னால், முனிவர் பெருமானுடைய மாணாக்கர்கள், அந்த தொட்டிக்கலை சுப்பிரமணிய சுவாமி, அந்த தொட்டிக்கலையில் முனிவர் பெருமான் இருந்து பல நூல்களை அருளி செய்தார் என்று சொன்னால், அவருடைய மாணாக்கர் அவருக்கு அடைமொழியே தொட்டிக்கலைன்னு பாருங்க. அப்போ தொட்டிக்கலை சுப்பிரமணிய சுவாமி அவருடைய தலைமை மாணாக்கர். அவர் அந்த தளத்தில் இருந்து கொண்டு சுப்பிரமணியர் விருத்தம், ஆரூர் இரட்டை மணிமாலை என்று பல நூல்களை அருளி செய்திருக்கின்றார் என்று சொன்னார். அதோடு மட்டுமல்லாமல் இப்போ இவருடைய மாணாக்கர்கள் பெருமானுக்கு நூல்கள் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா அது சிறப்பு. அதை விட சிறப்பு என்னன்னா, இவருடைய மாணாக்கர்கள் இவருக்கு நூல்கள் எழுதியிருக்கிறார். பணுவல் சிவஞான சுவாமிகள் பணுவல்னே தனி நூல் இருக்குது. முனிவருக்கு எழுதியிருக்கிறார், தன்னுடைய குருநாதருக்கு நூல்களை அருளி செய்திருக்கிறார் என்று சொன்னார். குருநாதரை எப்படி சிவமாக பார்த்திருக்கின்றார். அப்போ முனிவர் எப்பேற்பட்டவர்? சிவமே அன்றி வேற யாரு? சுவாமிதான். அதுல ஒண்ணு ஐயமில்லை. ஆக இப்படி ஏற்பட்ட செய்திகளை எல்லாம் சொல்லி அடைய நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அரண்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். பெருமான் மாதவ சிவஞான சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன்.